தாழ்பாலை முறித்து வெண்கல கதவுளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த பொக்கிஷத்தை எடுக்க அந்த பொக்கிஷத்தை எடுக்க அந்த பொக்கிஷத்தை எடுக்க இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் இயேசுவின் வெண்கல கதவு உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து எங்களுக்காக வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை எடுக்க எங்களுக்காக வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை எடுக்க எங்களுக்காக வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை எடுக்க அந்த பாபிலோனிய ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவியை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பாபிலோனிய வல்லமையை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவிகளை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவிகளை மேற்கொண்டு ஜெயிக்க அந்த பாபிலோனிய வல்லமையை அழிச்சு ஜெபிக்க அந்த பாபிலோனிய ஆவி ஆண்டவர் அந்த பாபிலோனிய ஆவி எங்களுக்காக வைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாம 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 எங்களை தடுத்து வச்சிருக்க வெண்கல கதை அடிச்சு வச்சிருக்க இரும்பு தாப்பலை விட மூடி வச்சிருக்க அந்த வெண்கல கதலை உடைக்க அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க ஒரு அபிஷேகம் வேணும்ப்பா ஒரு அபிஷேகம் வேணும்ப்பா ஒரு அபிஷேகம் வேணும் ஒரு அபிஷேகம் வேணும் ஒரு அபிஷேகம் வேணும் ஒரு அபிஷேகம் வேணும் ஷமா லக்க துடி அந்த ரக மன அல்மா ரக மன கபா அன்னைக்கு கோரேஸ் மேல வச்ச அந்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேகம் கோரேஸ் ராஜாவுக்கு மேல வச்ச அபிஷேகம் பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க கோரேஸ் வாய்க்கு மேல அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் ஷமா லக்க துடி அந்த ரக மன அல்மா ரக மன கபா நதுடி அந்த ரக அல்மா ரக மன கமா நதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதட ரியந்த ரக அல்மா ரக மன கபா துடி அந்த கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேக வல்லமை அந்த அபிஷேக வல்லமை அந்த அபிஷேக வல்லமை கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்ப ஒவ்வொருவரை நிரப்ப எங்களை ஒவ்வொருவரை நிரப்ப ஒவ்வொருவரை நிரப்ப ஸ்ரீமா நர மன கபா துடி அந்த அல்மா ரக மன கமா நதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதுடி அந்த ரக மன நீமலர மன கபா துடியாந்தோ அலிக்க மன சபா தட ரியாந்த ரக்க மன கபா துடியா நீமலர மன கபா நட டட அன்னை கோரேசோட அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல நீமலர மன கபா துடியா அல்மா ரக்க மன கபா நதுடி அந்த ரக்க மன நீமலர மன கபா துடியாந்தர ரக்க மன சபா தட ரியாந்த ரக்க மன கபா துடா அல்மா ரக்க மன சபா தட ரிபாதா நீமலர மன கபா நதட அல்மா ரக்க கபா துடி மக்கரா அவனுக்கு அடைக்கப்பட்ட வாசல் திறந்த போல எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை நாங்க திறக்க எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசலை நாங்க திறக்க அன்னைக்கு கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் அன்னைக்கு கோரேசுக்கு மேல வைத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல ரிபலர மன கபா துடி அக்கரா அல்மா ரக்க மன சமன துடி அந்த ரக்க மன கபா ரிபலர மன சபா தடி அந்த ரக்க மன ரிபலர மன கபா துடி அந்த ரக்க மன சபா துடா ஏல்மா ரக்க துடியா அல்மா ரக்க மன சமன துடி அந்த ரக்க மன அன்னைக்கு கோரேசுக்கு மேல வைத்த அந்த அபிஷேக வல்லம் அந்த அபிஷேக வல்லம் அந்த அபிஷேக வல்லம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் அந்த அபிஷேகத்தால் நிரப்பும் 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 தாயின் கருமலை வச்ச அபிஷேகத்தை அந்த அபிஷேகம் ஆண்டவர் அம்மா வயிற்றில் இருக்கும்போது வைத்த அந்த அபிஷேகம் தாயின் வயிற்றில் வந்த அந்த அபிஷேகம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது வந்த அபிஷேகம் அல்மா ரக்க மன கபா தடா ரிபலர மன கபா தடா அந்த யுத்த அபிஷேகம் அந்த யுத்த அபிஷேகம் அந்த யுத்த அபிஷேகம் அந்த யுத்த அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அரிக்க மன சபா தடா அல்மா ரக்க மன கபா நதுடி அந்த ரக்க ரிபலர மன கபா அன்னைக்கு பாபிலோனிய ஆவிக்கு மேல யுத்தம் பண்ண கோரேசுக்கு மேல வந்த அந்த யுத்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வச்ச அந்த யுத்த அபிஷேகம் கோரேசுக்கு மேல வச்ச அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல ரிபலர மன சபா தடா ரியாந்தரா அல்மா ரக்க மன கபா நதுடி அந்த ரக்க மன அல்மா ரக்க மன சபா தடா ரிப தடா ரிபலர மன கபா தடா ரிபலர மன கபா தடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலே வச்ச அந்த அபிஷேகம் பிறக்கிறதுக்கு முன்னாலே வச்ச அந்த அபிஷேகம் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே அவன் மேல வச்ச அந்த யுத்த அபிஷேகம் அந்த யுத்த அபிஷேகம் அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் ஒவ்வொருவர் மேல ரிபலர மன கபா தடா அல்மா ரக்க மன கபா துடி அந்த ரக்க மன சபா தடா ரிபலர மன கபா தடா ரியாந்த ரக்க மன அல்மா ரக்க மன சபா தடா ரிப தடா இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அன்னைக்கு கோரேசுக்கு மேல வச்ச அந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர் அந்த யுத்த அபிஷேகம் ஆண்டவர் வெண்கல கதவை யாருமே உடைக்க முடியாது வெண்கல கதவை உடைக்க யாருமே முறிக்க முடியாத இரும்பு தாப்பால முறிக்க பூட்டப்பட்ட கதவுகளை உடைக்க பூட்டப்பட்ட இடத்தை உடைக்க பூட்டப்பட்ட இடத்தை உடைக்க பூட்டப்பட்ட இடத்தை உடைக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க கோரேசுக்கு மேல வைக்க அந்த அபிஷேக வல்லம் அந்த யுத்த அபிஷேக வல்லம் அந்த யுத்த அபிஷேக வல்லம் அந்த யுத்த அபிஷேக வல்லம் அந்த யுத்த அபிஷேக வல்லம் பூட்டப்பட்ட இடத்தை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை
திறக்க, அடைக்கப்பட்ட வாசல் கதவுல திறக்க. நிக்க மன கபதடா அல்மா ரக மன சபதடா ரிபதடா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஓ வருவார் மேல, ஓ வருவார் மேல, ஓ வருவார் மேல, ஓ வருவார் மேல, ஓ வருவார். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து. அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் ஓ வருவார நிரப்பட்டும். அடைக்கப்பட்ட வாசலை திறக்க, அடைக்கப்பட்ட வாசல் கதவை திறக்க, அடைக்கப்பட்ட வாசல் கதவை திறக்க, அடைக்கப்பட்ட வாசலை திறக்க. எங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல், எங்க ஆசீர்வாதம் அடைக்கப்பட்ட வாசல், எங்க சபைக்கு அடைக்கப்பட்ட வாசல், எங்க சபை மக்கள் அடைக்கப்பட்ட வாசல், தேசத்தின் ஆசீர்வாதத்துக்கு அடைக்கப்பட்ட வாசலை திறக்க, அடைக்கப்பட்ட வாசலை திறக்க. ஸ்ரீமலர மன கபதடா அல்மா ரக மன கம நதடா ரிபலர மன கம நதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதடா ரிபதடா அல்மா ரக மன கம நதடி அந்த ரிபலர மன சபதுடி அந்த ரக மன ரிபலர மன கபதடா அல்மா ரக மன கபதுடி அந்த ரிபலர மன சபதடா. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் கோரேசு மேல வைத்த அவன் பிறக்கிறதுக்கு முன்னால இவக்கத்துடியா அல்மா ரக மன சபதடா பிறந்த பிறகு அல்ல, பிறந்த பிறகு அல்ல, பிறந்த பிறகு அல்ல, கோரேசு பிறக்கிறதுக்கு முன்னால அவனுக்கு மேல வைச்ச அந்த யுத்த அபிஷேகம், அந்த யுத்த அபிஷேகம் எங்கள் வருவார் மேல, எங்கள் வருவார் மேல. ரிபலர மன கபதடா அல்மா ரக மன கபதடா. நல்ல ஆர்ப்பரிச்சு செவி, நல்ல ஆர்ப்பரிச்சு துதி, நல்ல ஆர்ப்பரிச்சு துதி. கர்த்தருடைய வல்லம், கர்த்தருடைய வல்லம், கர்த்தருடைய வல்லம். ஸ்ரீமா கர்த்தருடைய அந்த ரக அல்மா ரக மன கபதடா ரிபலர மன சபதடா ரியா அல்மா ரக மன கப. அந்த தடைகள் உடையுது, அந்த தடை உடையுது. இந்த அபிஷேகம் பெற முடியாம காணப்படுற அந்த தடை உடையுது, அந்த தடை உடையுது. நீ ஆர்ப்பரிக்க, ஆர்ப்பரிக்க, நீ தேவ வாயத்தை துதிக்க, ஆர்ப்பரிக்க, ஆர்ப்பரிக்க. அந்த அபிஷேக வல்லம், அந்த அபிஷேக வல்லம் உன் மேல இறங்கி வருது, உன் மேல இறங்கி வருது. அந்த தடை உடையுது, அந்த தடைகள் உடையுது, அந்த தடைகள் உடையுது. ஸ்ரீமலர மன கபதடா அல்மா ரக மன கபதடா ரிபலர மன கப நதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதடா அல்மா ரக மன கபதடா. அவன் பிறக்கிறதுக்கு முன்னால வச்ச அபிஷேகம், இது குறிக்கப்பட்ட அபிஷேகம், இது குறிக்கப்பட்ட அபிஷேகம். இது எதாச்சும் கிடைக்கிற அபிஷேகம் அல்ல, இது எதாச்சும் கிடைக்கிற அபிஷேகம் அல்ல. உனக்கு தேவன் குறித்து வச்ச, உனக்கு தேவன் குறித்து வச்ச அந்த அபிஷேகம், உனக்கு தேவன் குறித்து வச்ச அந்த அபிஷேகம், உனக்கு தேவன் குறித்து வச்ச அபிஷேகம். நீ பிறக்கிறதுக்கு முன்னால, நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே உனக்கு கர்த்தர் முன் கொடுத்த அபிஷேகம், உனக்கு முன் கொடுத்த அபிஷேகம், உனக்கு முன் கொடுத்த அபிஷேகம். சிவா கத்துடியா அல்மா ரக கத்துடியா ரிபலர மன சபதடா ரியதடா அல்மா ரக மன கபதடா ரியா அல்மா ரக மன கபதடா ரிபலர மன கபதடா ரிபதடா அல்மா ரக மன சபதடா ரிபதடா அல்மா ரக மன கபதடா. நீ பிறக்கிறதுக்கு முன்னால உனக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம், தாயின் கருவில் உருவாக்க முன்னே, தாயின் கருவில் உருவாக்க முன்னே உனக்கு குறிச்ச அபிஷேகம், உனக்கு குறிச்ச அபிஷேகம், உனக்கு குறிச்ச அபிஷேகம். எனக்கு மேல கர்த்தர் வைக்க, எனக்கு மேல கர்த்தர் வைக்க, எனக்கு மேல கர்த்தர் வைக்க, எனக்கு மேல கர்த்தர் வைக்க. ஸ்ரீமலர மன கபதடா அல்மா ரக மன கபதடா ரிபலர மன கபதுடி அந்த ரக அல்மா ரக மன கபதடா. உனக்கு குறித்த அபிஷேகம், உனக்காகவே குறித்த அபிஷேகம், உனக்கு என்ன குறித்த அபிஷேகம். இது எதாச்சா கிடைக்கிற அபிஷேகம் அல்ல, நீ கேட்கறதால கிடைக்கிற அபிஷேகம் அல்ல, நீ கேட்கறதால கிடைக்கிற அபிஷேகம் அல்ல, நீ கேட்கறதால கிடைக்கிற அபிஷேகம் அல்ல. இது உனக்கு குறிச்ச அபிஷேகம், இது உனக்காக, இது உனக்காக, இது உனக்காக, இது உனக்காகவே வச்ச அபிஷேகம், இது உனக்காகவே வைத்த அபிஷேகம், இது உனக்காகவே குறித்த அபிஷேகம். ஸ்ரீமலர மன கதடா அல்மா ரக மன கபதடா அல்மா ரக மன கம நதுடி அந்த ரக ரிபலர மன சபதடா ரிபதடா ரியாதரா அல்மா ரக மன கபதடா ரிபலர மன சபதுடி அந்த ரிபலர மன கப. இது உனக்காக குறிக்கப்பட்ட அபிஷேகம், இது உனக்காக குறிக்கப்பட்ட அபிஷேகம், இது உனக்கென்ன குறித்த அபிஷேகம், இது உனக்கென்ன குறித்த அபிஷேகம். நீ பிறந்த பிறகு அல்ல, நீ பிறந்த பிறகு அல்ல, நீ பிறக்கிறதுக்கு முன்பாக ரிபலர மன கபதடா அல்மா ரக மன கபதுடி அந்த அல்மா ரக மன சப. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலே உனக்கு கொடுத்த அபிஷேகம் எனக்கு கத்தவ மேல வைக்க, எனக்கு கத்தவ மேல வைக்க, எனக்கு கத்தவ மேல வைக்க. எனக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, எனக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ, எனக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கோ. தடைகளை உடைக்க, தடைகளை உடைக்க, தடைகளை உடைக்க. அடைக்கப்பட்ட வாசலை திறக்க, அடைக்கப்பட்ட வாசலை திறக்க. ஒரு அபிஷேக வல்லம், 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 ஒரு அபிஷேக வல்லம். ஷபலர மன கபதடா அல்மா ரக மன கம நதுடி அந்த ரக மன கபதடா Shibalara mana, Almaraka mana kabaduri and the Rakamana, Ribalara mana sabaduri and the Raka, Ribalara mana kabadora, and Abhishek and Herapet, and Abhishek and Herapet, Naga Parakatu Muna, Yangalaka Kurta Vacha, Abhishek, Yangalaka Kurta, Abhishek, Indigan Herapaka, Indigan Kodagapa, Indigan Kodaga, and the Yuta Abhishek, and the Yuta Abhishek, and the Yuta Abhishek, and the Yuta Abhishek, Kores Raja Bagatu Munale, Abba Malabacha, and the Yuta Abhishek, and the Yuta Abhishek, Indigan Bobar Mel, take a Bobar
வல்லவர் மேல ஷிமலர மன கபதட அல்பரக மன கபதடரியா ரிபலர மன கப நாதுடி அந்த ரக மன ரிபலர மன சபதட ரிபதட அல்பரக மன கபதட ரிபலர மன சபதுடி அந்த ரக ரிபலர மன கபதுடி அக்கர அல்பரக சோ ரக மன சபதுடி வாத ரிபலர மன கபதட அந்த வல்லம நிரப்பட அந்த யுத்த வல்லம் அந்த யுத்த வல்லம் அந்த யுத்த வல்லம் யாராலுமே ஜெயிக்க முடியாத யாராலுமே நிற்க முடியாத யாராலுமே ஜெயிக்க முடியாத அந்த கோரேஸ் அடிக்க அந்த கோரேஸ் ரிபலர மன சபதட அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க அந்த நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க அந்த பெருமையின் ஆவியை ஜெயிக்க அந்த நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க அந்த அருவருப்பை ஜெயிக்க அந்த அசுத்தத்தை ஜெயிக்க ஷிமலர மன கதடட அல்மரக மன கபதட தேவ ஜனங்களை கொள்ளையிட்ட தேவ ஜனங்களை கொள்ளையிட்ட ரிபலர மன கபதட அல்மரக மன கபதட இப கதடியா அல்மரக மன தேவ ஜனங்களை கொள்ளையிட்ட தேவாலயத்தை கொள்ளையிட்ட அந்த பாத நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க அந்த நேபுகாத் நேச்சாரை ஜெயிக்க அல்மரக மன கபதட சபையை தீட்டுப்படுத்துற சபையை தீட்டுப்படுத்துற சபையை அசுத்தப்படுத்துற சபையை அசுத்தமாக்குற தேவாலயத்தை பொருளை தீட்டுப்படுத்துற தேவாலயத்தை மேல அசுத்தமாக்குற அந்த நேபுகாத் நேச்சாரை ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க விக்க மன கபதட அல்மரக மன கபதட ரியதட அல்மரக மன சபதுடி அந்த ரக மன அந்த கோரேசுக்கு மேல வைச்ச அந்த கோரேசுக்கு மேல வைத்த விக்க மன கப அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயித்து அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயித்து அந்த பாபிலோனிய ஆவியை ஜெயித்து விக்க மன கப அவனால கொள்ளை அடிக்கப்பட்ட அவனால பிடிக்கப்பட்ட அத்தனை பேர் விடுதலை ஆக்க சிறைக்கு கொண்டு போகப்பட்டவள விடுதலை ஆக்க சிறைக்கு கொண்டு போகப்பட்டவள விடுதலை ஆக்க ஒரு அபிஷேக பலம் ஒரு அபிஷேக பலம் ஒரு அபிஷேக பலம் உன் மேல வைக்கப்படுது உன் மேல வைக்கப்படுது உன் மேல வைக்கப்படுது இப்ப பெற்றுக்கோ ஷிமலர மன கத்துடியா அல்மரக துடியா கரா Shabakata Almaraga Mana Kamana Dada Riba Dada Almaraga Mana Kamana Todi and the Raga Ribala Mana Kabadada and the Tada Wade and the Tada Wade and the Tada Wade when I came out over a Tada 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 and the Abhishek the Paramuriama or a Tada Yurk and the Tada Kata Wadeka and the Tada Kata Wadeka and the Tada Kata Wadek and the Abhishek of Valamaya when I came over Tara when I came over Tara when I came over Tara Shabakata Almaraka Mana Kamana Dada Ribalana Mana Kamana Durianda Raga Almaraka Mana Kamadana Ribalana Mana Samana Dada Ribadana Almaraka Mana Kamana Durianda Raga Mana Ribalana Mana Sabadana Almaraka Mana Kamadana Anekapata Vasa Tarakapana Anekapata Vasa Tarakapana Anekapata Vasa Tarakapana Yelanda the meat Tadika 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 Devali Furkala Tinta Padama and the Karai Padama Hatu Kolava ஒரு அபிஷேக வல்லம் 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 அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க இந்த அபிஷேகம் என்ன செய்யும் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் இழந்ததை மீட்டெடுக்கும் இழந்ததை மீட்டெடுக்கும் இழந்ததை மீட்டெடுக்கும் இழந்ததை மீட்டெடுக்கும் இடிக்கப்பட்டதை இடிக்க திரும்ப கட்டி எழுப்போம் இடிக்கப்பட்டதை திரும்ப கட்டி எழுப்போம் யாரும் கட்ட முடியாததை யாருமே கட்ட முடியாத இது கட்டி எழுப்போம் இது கட்டி எழுப்போம் இது கட்டி எழுப்போம் இடிந்து கிடக்கிற அழகு இடிந்து கிடக்கிற ஆலயம் இடிந்து கிடக்கிற ஆலயம் சத்துரு எங்க இடிச்சாரா அதை கட்டி எழுப்ப கோரேசுக்கு மேல ஏமா காத்தாடா ஏமா லரபாதடா ஈமாதடா ஒரு பயங்கர வல்லம் ஒரு பயங்கர வல்லம் ஒரு பயங்கர வல்லம் ஒரு பயங்கர வல்லம் ஓ மேல இறங்கி வருது ஓ மேல இறங்கி வருது இது எதேச்சா கரல் அல்ல இது எதேச்சான அபிஷேகம் அல்ல இது எதேச்சான அபிஷேகம் அல்ல நீ வளர மனக்கபா நீ பிறக்கிறதுக்கு முன்னால உனக்கு குறிக்கப்பட்ட அபிஷேகம் உனக்காக குறிக்கப்பட்ட உனக்காகவே குறிக்கப்பட்ட அந்த அபிஷேக வல்லமையா கத்தனுக்கு மேல வைக்க கதவு மேல கதை வைக்க அந்த வெங்கல கதை உடையுது அந்த வெண்கல கதை உடையுது அந்த இரும்பு தாப்பால் முறியுது அந்த இரும்பு தாப்பால் முறியுது உன் அபிஷேகம் உனக்கு வச்ச அபிஷேகம் உனக்கு வச்ச அபிஷேகம் உனக்கு வச்ச அபிஷேகம் உனக்கு குறிச்ச அபிஷேகத்தை உன் மேல கத்தர் வைக்கிற உன் மேல கத்தர் வைக்கிற அல்ல அந்த அபிஷேகத்தை வைக்கிற அந்த அபிஷேக வல்லம் உன் மேல ஊட்டப்படுது உன் மேல ஊட்டப்படுது உன் மேல ஊட்டப்படுது உன் மேல ஊட்டப்படுது இப்ப பெட்ரோல் சிவலர மன கதா அல்வா ரக மன கதா டடா அல்வா ரக மன கபா டடா ரிபலர மன சபா டடா ரிபலர மன கத்துடியாந்த ரகமோ Shiba kata dada, alma raka mana kaba dada, alma raka mana kaba dada, riba lara mana kaba dada, riba lara mana saba dada dianda, rika mana kaba dada, alma raka mana kaba duria, riba lara mana saba dada, Yesuவின் நாமத்தில், Yesuவின் நாமத்தில், Yesuவின் நாமத்தில், Yesuவின் நாமத்தில், Shiba katu dianda, riba lara mana kaba dada, rika mana kaba dada, ஏதோ நம்ம கேட்கறதால கல்விச்ச கொடுக்கல, இது நம்மள கேட்கறதால கத்த
அபிஷேகத்தை கொடுக்கிற. உனக்கு குறிக்கப்பட்ட யுத்த அபிஷேகம், உனக்கு குறிக்கப்பட்ட யுத்த அபிஷேகம், உனக்காகவே கர்த்தர் வச்ச அபிஷேகம், கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், உனக்காகவே கர்த்தர் வச்சிருக்கிற அந்த அபிஷேகம் எனக்கு மேல ஊற்றப்படுது. உன் மேல கத்த ஊற்றப்படுது. ஒரு மடை திறந்த வெள்ளத்தை போல, ஒரு காட்டாத்து வெள்ளத்தை போல சிவ கத்தடா அல்மா ரக்கமான கபதடா தேவ சமூகத்திலிருந்து ஒரு நதியாக உன் மேல வருது. ஒரு நதி உன் மேல பாயுது. பரலோக நதி, அது அபிஷேக நதி, அது வல்லமையான நதி, அது வல்லமையுள்ள நதி, அது மாற்றத்தை ஏற்படுத்துகிற நதி, ஏவ கத்தடா அல்மா ரக்க சபதடா ரிபலர மட கபதடா. இது மாற்றத்தை ஏற்படுத்துகிற நதி, இது மாற்றத்தை ஏற்படுத்துகிற அபிஷேகம், இது மாற்றத்தை ஏற்படுத்துகிற நதி, சிபலர மட கபதடா அல்மா ரக்க மட கபதடா ரியா அல்மா ரக்க மட சபதடா. நீ போகிற இடத்துல இந்த அபிஷேகத்தை பெற்று நீ போற இடத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பரலோக ஜீவ நதி, இது உப்பு கடலையே மாற்றும், இது சப கடலையே மாற்றும், இது சாப மாற்றி இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், இது சாப மாற்றி ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த நதி தான் எனக்கு மேல பாயுது, உன் மேல எனக்கு அந்த நதி பாயுது, உன் மேல அந்த நதி எனக்கு பாயுது. சிபலர மட கபதடா அல்மா ரக்க மட கபதடா ரிபலர மட கபதடா ரியாதடா ரிபலர மட சபதுடி அக்கரா அல்மா ரக்க கபதுடி மால ரிபலர மட சதடா ரிபலர மட கத்துடி அந்தரா அல்மா ரக்க கத்துடி ஏமா கத்துடி அந்தரா ஏமா துடக்கரா ஏமா துடக்கரா ஏமா லர்ஷா ரக்க துடியா ரிபலர மட கதடா அல்மா ரக்க கத்துடி மாக்கரா ரக்க சபதுடி மாக்கரதோ ரக்க மட கபதுடி அக்கரா ரிபலர மட சபதுடி ரியாதடா Shabakata dada, Rakamana Kamana Dudia, Ribalera Mana Samana Dudiana, Ribalera Mana Kapadana, and Akiri Pipe, and the Yuta Bishop, and the Yuta Valama, and the Yuta Valama, Nadia Bover and Herpet, Nadia Bover and Herpet, Nadia Bover, and the Nadila Mulkutapa, and the Nadila Mulkuta, and Abhishek and Nadi, and Abhishek and Nadi, and Abhishek and Nadila, over Mulgadigapa, over a Katoria player, in the Yuta Abhishekata, in the Yuta Abhishekata, over a Mulgadiga, in the Nadila Mulkuta, in Abhishek and Nadi, in Abhishek and Nadi, Upakadala Mata, Sabakadalaya Mata, Sabakadalaya Mata, Apalava Vallamai Peta, in the Nadi, Mata Konda Variga, Mata Air Partigra, in the Abhishek and Nadi, in the Abhishek and Nadi, over Pine, Nadia Yellow, Akalia Yelabata, Bengala Kadava Wadaka, Irmatapala Murika, Adekabata Basala Teraka, Egal Bayanga Vallama Bell, or Bayanga Vallama Bell, other Marakata Valla, other Sadana Katavalla, other Satrivin Kota, and the Satrivin Kota, Takarka, Emalara, Almara Satuna, Ribalara, Almara Katuria, Riba Siakaro. Ribalada Mana Kabadara, Almaraka Mana Kabadara, Ribalada Mana Kabadara, Babylon and Satribin Kota, other Satribin Kota, and the Satribin Kota, and the Satribin Kota Takarka, 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 Eba Larakada, or Esaka Malavaka, or Esaka Malavaka, and the Nebaga, the Nature, and the Pulava Pisas and the Pisas and Avia Jacob, and the Pisas Jacob, and Parabaya Jacob, and the Avigala Jacob, Shimala. Mana Katadara, Almaraka Mana Kabadana Riada, Ragamana Sabadana Ribadana, Ribalana Mana Kabadana Ribadana, Ribalana Mana Katana, Almara Katuria Kata, Maka Satana, Ribalana Almara Katana, Rekaturia, Nimana Sabadana, Eva Turia Kara, Nimana Sabaturia, Niman Kara, Raka Sabadana, Riba Turia Karama Katanaba. Esabin Hamata, what a Bayanga Ballam, or Malabuta Pardon, or Malabuta Pardon, or Bayanga Ballam, is a Sadana Ballamaya, is a Sadana Ballamaya, Adakapata Kadava Taraka, Emalaraba, Ebadulakara, Emalarasi and Taraka. Shamakata Ragamana, Alma Ragamana Kamana, Alma Ragamana Sabadara Ribadara, Alma Ragamana Kamana Turianda Raka, Ribalada Mana Samana Ribadara, Alma Ragamana Kabaduria
kara ema lara mana sama naturi andara alma raga mana kaba dalaria rima lara mana kama natadara இயேசுவின் நாமத்தை அந்த அபிஷேக வல்லம் அந்த அபிஷேக வல்லம் அந்த அபிஷேக வல்லம் அந்த அபிஷேக வல்லம் பாபிலோனிய ஆவியை ஜெயிக்க நேபுகாத் நேச்சார ஜெயிக்க நேபுகாத் நேச்சார ஜெயிக்க பெல்ஷாசார ஜெயிக்க பெல்ஷாசார ஜெயிக்க பெல்ஷாசார ஜெயிக்க அந்த அபிஷேக வல்லமய அந்த அபிஷேக வல்லமய அந்த அபிஷேக வல்லமய எங்களை ஒவ்வொருவரை நிரப்போம் எங்களை ஒவ்வொருவரை நிரப்போம் எங்களை ஒவ்வொருவரை நிரப்போம் எங்களை ஒவ்வொருவரை நிரப்போம் இந்த அபிஷேக வல்லமை இந்த அபிஷேக வல்லமையை பெற்று அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க அடைக்கப்பட்ட வாசலை திறக்க இக்க மன சபதன அல்ப ரங்க மன கப யாராலுமே உடைக்க முடியாது அந்த சத்ருவின் கோட்டையை யாராலுமே உடைக்க முடியாது அந்த சத்ருவின் கோட்டையை கட குண உடைக்கதா உன கதை தெரிந்து கொண்டா உன கதை தெரிந்து கொண்டா கோரேசே கோரேசே உன சாதாரண கதை உடைக்க அல்ல யாராலும் உடைக்க முடியாது யாராலும் உடைக்க முடியாது ஒரு இரும்பு கோட்டை அது எக்க கோட்டை அது சத்ருவின் கோட்டையை நீ தகர்த்தெறிய நீ தகர்த்தெறிய நீ தகர்த்தெறிய இப்ப ஜமி ஒரு அக்கினி இறங்குது ஒரு அக்கினி இறங்குது அடைக்கப்பட்ட கதம் நீ இருக்கிற இடத்துல அந்த சத்ருவின் கோட்டை ஏ மாக்கா ஏ பாதுடாக்கரா நீ மக்கரசா ரக்கதா அந்த அடைக்கப்பட்ட அந்த சத்ருவின் கோட்டை நீ மாலரபா நீ பாதுடாக்கரா நீ மாலரமனசா ரக்கதுடியாக்கா ரக்கதுடியாமல ரக்கமன சபதுடா நீ மாலரமன சபதுடா நீ மாலரமன கதடா ரக்கமன கபதடா அந்த சத்ருவின் கோட்டை எனக்கு தகர்க்கப்படுது எனக்கு தகர்க்கப்படுது எனக்கு தகர்க்கப்படுது எனக்கு தகர்க்கப்படுது எனக்கு தகர்க்கப்படுது எனக்கு தகர்க்கப்படுது கர்த்தருடைய தூத அந்த சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிகிறான் இப்ப ஜமி அந்த யுத்த ஜெபம் பண்ணு இப்ப யுத்த ஜெபம் பண்ணு அந்த பாபிலோனிய ஆவி சபா கட்ட டாடா சீமா கட்ட டாடா ரங்கமான சத்ருவின் அடைக்கப்பட்ட அந்த சத்ருவின் கோட்டை யாருமே நுழைய முடியாது யாராலுமே நுழைய முடியாத அளவுக்கு கட்டி வச்சுக்க அந்த மிக்க கோட்டை அந்த சத்ருவின் கோட்டையை தகர்த்தெறிவதற்கு ஒரு யுத்த அபிஷேகம் ஓ வருவார் மேல சீமா லாரா மன கட்ட டாடா அல்மா ரங்க மன கபா டாடா ரீவா டாடா அல்மா கத்துடைய அந்தரா ரக்க மன சபா அந்த கோட்டை தகர்க்கப்படுவதாக அந்த சத்ருவின் கோட்டை அந்த பாபிலோனிய ஆவியின் கோட்டை அந்த பாபிலோனிய சத்ருவின் கோட்டை அந்த பாபிலோனிய ஆவி அழிக்கப்படுவதாக ஏ மாலரா ஏ மாதோடாக்கரா ஏ மக்கத்துடைய அந்தரா ஏ மாலரா சபதரா ரிக்கத்துடைய அந்தரா ரகமன கபதரா ரகமன சபதரா ரிபாதரியா அல்மரா சதரா நிமன ரமன ரகதுடக்கரா ரிபாதரியமன ரகமன சபதரா அந்த பாபிலோனிய ஆவி அழிக்கப்படும் அந்த கோட்டை அவனால் கட்டப்பட்ட சத்ருவின் கோட்டை எனக்கு தகர்க்கப்படட்டும் அந்த சத்ருவின் கோட்டை சீபக்கத்துல ஏக்கத்துடைய அல்மரசோ ரகமன ரிபாதுடக்கரா அந்த சத்ருவின் கோட்டை இன்னைக்கு தகர்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நீ மலர மன கபதடா அல்மா ரக மன கபதடா எங்கெல்லாம் நாங்க நுழைய முடியாத அளவுக்கு நாங்க கால் வைக்க முடியாத அளவுக்கு மக்களை வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு எந்த சத்ரு எந்த இடத்தை அடைச்சு வச்சிருக்கானோ அந்த அடைக்கப்பட்ட வாசம் எனக்கு திறக்கப்படட்டும் அந்த இரும்பு கோட்டைகள் அந்த சாத்தானின் கோட்டை எனக்கு தகர்க்கப்படட்டும் சிமக்கதா ஏ மக்கதா அல்மரா சதலா ரிபதோடியக்கா ரிமனர மனக்கதா ரக்க மனக்கதா ரிபதோடியக்கராமா சபா கட்டடா அல்மா ரக மன கபதடா நிமனர மன கபதடா அல்மா ரக மன சபதுடி அந்த ரிமனர மன கப அந்த சத்ருவின் கோட்டையை தகர்க்கிறோம் அந்த பிசாசின் கோட்டை எனக்கு உடைக்கப்படணும் இந்த யுத்த அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கும் இந்த யுத்த வல்லமையை பற்றி ஜெபிக்கும் இந்த யுத்த வல்லமையிலிருந்து ஜெபிக்கும் இந்த யுத்த அபிஷேகத்தை ஜெபிக்கும் அந்த
சத்துருவின் கோட்டை, அந்த சத்துருவின் கோட்டை நாங்க உள்ள நுழைய முடியாம, வெளியே வர முடியாம தடுத்து வச்சிருக்க, அடைச்சு வச்சிருக்க அந்த சத்துருவின் கோட்டை எனக்கு தகர்க்கப்படுவதாக, 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 தகர்க்கப்படுவதாக. சிமலர மன ரக மன கபதுடா ரிமலர மன சபதட ரிபதட கியா சக மன கபதட அல்ம ரக மன கபதட நிமலர மன கபதட அல்ம ரக மன கபதட ரிபதட அல்ம ரக மன சமனதட ரிமலர மன கமனதட ரிபதட அல்ம ரக மன கமனதுடி அந்த ரக ரிமலர மன சபதட அல்ம ரக மன அந்த தகர்க்கப்படுற, அந்த தகர்க்கப்படட்டும். அந்த பாபிலோனிய ஆவியா, பாபிலோனிய ஆவியா அடைச்சு வச்சிருக்க அந்த அடைக்கப்பட்ட கதவு, அந்த அடைக்கப்பட்ட கதவு, அந்த அடைக்கப்பட்ட கதவு எனக்கு திறக்கப்படுவதாக, எனக்கு திறக்கப்படுவதாக, எனக்கு திறக்கப்படுவதாக, பிள்ளைக்கு திறக்கப்படுவதாக, எனக்கு திறக்கப்படுவதாக. அந்த வெண்கல கதவை உடைக்கிறோம், அந்த வெண்கல கதவுல உடைக்கிறோம், அந்த இரும்பு தாப்பலை முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில, இயேசுவின் நாமத்தில நாசரேனாய் இருக்கிற, நாசரேனாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில சத்துருவால் அடைக்கப்பட்ட அத்தனை விதமான கோட்டைகள், அத்தனை விதமான கதவுகள், அத்தனை கிராமத்தில், அத்தனை பட்டணத்தில், அத்தனை தெருவில், அத்தனை வீடுகளை கட்டி வச்சிருக்க, அடைச்சு வச்சிருக்க, அடைக்கப்பட்ட அந்த சாத்தானின் கோட்டை, அந்த சாத்தானின் கதவு, 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 அந்த சாத்தானின் கதவு தகர்க்கப்படட்டும், 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 தகர்க்கப்படட்டும். சிமலனா ரிக்க துடியா அல்மா ரக்க மன கதடா ரிமலர மன சபதடா ரிமலர மன கதடா ரக்க துடி அந்த மன சபதுடியா கட இரண்டாவது ஜெபி, இரண்டாவது ஜெபி. சிறை பிடிக்க அவனால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்க, அவனால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்க, அவனால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்க, அவனால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்குவதற்கு, அவனால் பிடிக்கப்பட்ட மக்கள் நேபுகாத் நேச்சரால பிடிக்கப்பட்ட அந்த மக்களை விடுதலையாக்க கர்த்தர் எழுப்பின பாத்திரம் தான் கோரேஸ், கர்த்தர் எழுப்பின பாத்திரம் தான் கோரேஸ். அந்த கோரேஸை தான் கர்த்தருக்கு உன்னை தெரிந்து கொண்டு இருக்கா, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கா. அந்த கோரேஸுக்கு மேல வச்ச அந்த யுத்த அபிஷேகம், அந்த ராஜரீக அந்த யுத்த அபிஷேகம் உன் மேல வைக்கப்படுது, உன் மேல வைக்கப்படுது, உன் மேல வைக்கப்படுது. நீ இருக்கிற இடத்துல, நீ இருக்கிற இடத்துல அதிகாரம் செலுத்தக்கூடிய முத்திரை மோதிரமா, முத்திரை மோதிரமா நீ இருக்கிற இடத்துல உனது முத்திரை மோதிரம். அது அதிகாரத்தில் அது அதிகாரத்தில் அல்ல. நீ இருக்கிற இடத்துல உன் கிராமத்தில் சத்ருவால் பிடிக்கப்பட்ட மக்களை விடுதலையாக்கு. இப்ப ஜெபி, இப்ப ஜெபி, இப்ப ஜெபி, இப்ப ஜெபி. சிமலனா மன அல்மா ரக மன கபா. நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க இருக்கிற பகுதியில் சத்ரு யாரை பிடிச்சு வச்சிருக்கானோ, யாரை பிடிச்சு வச்சிருக்கானோ, யார் தேவ சமூகத்துக்கு வர முடியாம, தேவ ஆலயத்துக்கு போக முடியாம, தேவ ஆலயத்துக்கு போக முடியாம அவனால் பிடிக்கப்பட்ட அத்தனை மக்கள், அத்தனை மக்கள் எனக்கு விடுவிக்கிறோம், எனக்கு விடுவிக்கிறோம், எனக்கு விடுவிக்கிறோம், எனக்கு விடுவிக்கிறோம், எனக்கு விடுவிக்கிறோம், எனக்கு விடுவிக்கிறோம். தேவ சமூகத்துக்கு வர முடியாம, எருசலேமுக்கு போகாம, எருசலேமுக்கு போக கூடாம அவனால் பிடிக்கப்பட்ட, அவனால் தடுக்கப்பட்ட அத்தனை தடையை உடைச்சு, அத்தனை சிறை இருப்பை உடைச்சு, அத்தனை சிறை இருப்பை உடைச்சு எனக்கு அத்தனை மக்கள் நாங்க விடுதலை ஆக்கிறோம், விடுதலை ஆக்கிறோம், விடுதலை ஆக்கிறோம், விடுதலை ஆக்கிறோம். நாங்க இருக்கிற இடத்துல, நாங்க இருக்கிற பகுதியில், எங்க கிராமத்தில் மன கட்டணம் அழக மன சமாதானயா அல்மா ரக்க மன கபா கமா நதுடியா நிமா நர மன கபா தடா அல்மா ரக்க மன சபா தடா அரக்க மன கபா துடியாந்தரா நிமா நர மன கமா நதுடியா அல்மா ரக்க மன சே ரேக்க மன கபா தடா அல்மா ரக்க. நாங்க இருக்க பகுதியில், நாங்க இருக்கிற இடத்துல எங்க ஜனத்தை கத்த தெரிந்து கொண்டு எருசலேமுக்கு கொண்டு வர நினைச்சிருக்காரோ, எருசலேமுக்கு வர நினைச்சிருக்கிறாரோ, எருசலேமுக்கு வர நினைச்சிருக்கிறார் அந்த மக்களை தேவ சமூகத்தை வர விடாம, எருசலேமுக்கு வராம பிடிச்சு வச்சிருக்க, அடைச்சு வச்சிருக்க, அடைச்சு வச்சிருக்க இந்த பாபிலோனிய ஆள், இந்த பாபிலோனிய ஆள், இந்த பாபிலோனிய ஆள் எனக்கு அழிக்கப்படும், எனக்கு அழிக்கப்படும். அந்த தடை உடைக்கும், அந்த சிறையிருப்ப திருப்புறம், அந்த சிறையிருப்ப திருப்புறம், அந்த சிறையிருப்ப திருப்புறம், அந்த சிறையிருப்ப திருப்புறம், அந்த சிறையிருப்ப திருப்புறம். எந்த மக்களை சபைக்கு நேரம் வர முடியாம, சபைக்கு வர விடாம அவனை தடுத்து வச்சிருக்கோம், அவனை தடுத்து வச்சுக்கோ. இப்ப ஜெபி, இப்ப ஜெபி, இப்ப ஜெபி. உங்களுக்கு கர்த்தர் யாரை ஞாபகப்படுத்துறார் அவளுக்காக ஜெபி, அவளுக்காக ஜெபி, அவளுக்காக ஜெபி. கர்த்தர் யாரை ஞாபகப்படுத்துறாரோ அவளுக்கு ஜெபி, அவங்களுக்கு ஜெபி. அந்த கிராமத்துக்கு ஜெபி, அந்த பட்டணத்துக்கு ஜெபி, அந்த தெருவுக்கு ஜெபி. சிமலனா மன அல்மா ரக மன கபா தடா அல்மா ரக மன கபா தடா ரிமலர மன கபா தடா அல்மா ரக மன. உம்மால தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த பிள்ளைகள் ஆண்டவர், அந்த பிள்ளைகள் ஆண்டவர் அவன் வரக்கூடாம, எருசலேமுக்கு வராம அவனை
தடுத்து வச்சிருக்கிற, அவளை 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 தடுத்து வச்சிருக்க. இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. சிமலர அல்மரக மனகபதட அல்மரக. அந்த பாபிலோனிய ஆவி, அந்த பாபிலோனிய ஆவி முறியடிச்சு ஜெபிக்கும், முறியடிச்சு ஜெபிக்கும், முறியடிச்சு ஜெபிக்கும், முறியடிச்சு ஜெபிக்கும், முறியடிச்சு ஜெபிக்கும். அந்த பாபிலோனிய ஆவி, அந்த பாபிலோனிய வல்லமை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, தேவனால் எருசலேமுக்கு வர, எருசலேமுக்கு வர, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஆண்டவர் சமூகத்துக்கு வர விடாம அவளை தடுத்து வச்சிருக்க, அவளை பிடிச்சு வச்சிருக்க, சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்க, சிறையிருப்புக்குள்ள வச்சிருக்க. இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய வல்லமை அழிச்சு நிர்மலமாக்கப்படும், அழிச்சு நிர்மலமாக்கப்படும், அழிச்சு நிர்மலமாக்கப்படும், அழிச்சு நிர்மலமாக்கப்படும். எருசலேமுக்கு வர வேண்டியவர் எருசலேமுக்கு கொண்டு வாங்க, எருசலேமுக்கு கொண்டு வாங்க, எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டிய பட வேண்டும், எருசலேமுக்கு வர வேண்டியவர் என் தேவனாக கேட்ட இந்த தடையை உடைச்சு, இந்த சிறையிருப்பை மாற்று, இந்த சிறையிருப்பை மாற்று, இந்த தடையை உடைச்சு அவளை எருசலேமுக்கு கொண்டு வாங்க, அவளை எருசலேமுக்கு கொண்டு வாங்க, அவளை எருசலேமுக்கு கொண்டு வாங்க. இப்ப ஜெபி, இப்ப ஜெபி. கர்த்தரை யாருக்கு ஜெபிக்க ஏவரா, உன்னை ஆண்டவர் யாருக்கு ஜெபிக்க ஏவறாரோ, யாரை ஞாபகப்படுத்துறாரோ அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்காக ஜெபி, அவங்களுக்காக ஜெபி. ஒரு அக்கினி இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது. இங்க நீ ஜெபிக்க ஜெபிக்க அவங்களுக்கு மேல ஒரு வல்லமை இறங்குது, அவங்களுக்கு மேல ஒரு வல்லமை இறங்குது, அவங்களுக்கு மேல ஒரு வல்லமை இறங்குது. ஸ்ரீமலர மன அவர்கள் விடுவிக்கப்படுறாங்க, அவங்க விடுவிக்கப்படுறாங்க, அவங்க விடுவிக்கப்படுறாங்க, அவங்க விடுவிக்கப்படுறாங்க, அவங்க விடுவிக்கப்படுறாங்க. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் தேவ சமூகத்தை வரவேண்டிய ஜனத்தை வர விடாம தடுத்து வச்சிருக்க அந்த பாபிலோனிய ஆவி எனக்கு முறி அடிக்கும், எனக்கு முறி அடிக்கும், நான் முறி அடிக்கிறோம், நான் முறி அடிக்கிறோம். அந்த ஜனங்கள் எருசலேமுக்கு வருவார்களாக, எருசலேமுக்கு வருவார்களாக, எருசலேமுக்கு வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில், அவருடைய மூணாவது கிரியை, அவருடைய மூணாவது கிரியை தேவராஜ்யம் கட்டப்பட, தேவ ஆலயம் கட்டப்படுவதற்கு ஆண்டவர் யாரை முன்குறிச்சாரோ, தேவராஜ கட்டப்படுவதற்கு, ஜனங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு, தேவராஜ விரிவாக்கத்துக்கு ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களால கட்ட முடியாம, அவங்க செய்ய முடியாம யாரை எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அவங்கள செய்ய விடாம தடுக்கிற இந்த பாபிலோனிய ஆவி மூணாவது கிரியை, மூணாவது கிரியை ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் ஊழியத்தை கண்டு, தேவராஜ்யத்தை கண்டு, ஆத்ம ஆதாயத்தை கண்டு, வல்லமைகளை கண்டு, வரங்களை கண்டு கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த, கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப ஆண்டவர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்களை அந்த வேலைக்கு விடாம அவளை முடக்கி வச்சிருக்க, அவளை முடக்கி வச்சிருக்க இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி. இந்த மூணாவது கிரியை ஜெபி, இந்த மூணாவது கிரியை ஜெபி. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எந்த ஜனத்தை ஆண்டவர் எதுக்கு தெரிந்து கொண்டாரோ, யார் ஆண்டவர் தேவாலய கட்டுமான பணிக்கு, தேவராஜ்ய விரிவாக்க பணிக்கு, கர்த்தருடைய ஊழியத்தை கண்டு யாரை தெரிந்து கொண்டாரோ, எதுக்கு தெரிந்து கொண்டாரோ அந்த வேலையை செய்ய முடியாம அவளை முடக்கி வச்சிருக்க, அவளை பிடிச்சு வச்சிருக்க இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி எனக்கு அழிக்கப்படுவதாக, எனக்கு அழிக்கப்படுவதாக. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆலயம் கட்டப்படுவதற்கு, தேவாலயம் கட்டப்படுவதற்கு, தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அந்த வேலைக்கு விடாம அவளை தடுத்து வச்சிருக்க, அவளை பிடிச்சு வச்சிருக்க இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய ஆவி, இந்த பாபிலோனிய வல்லமை எனக்கு அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. எந்த ஜனத்தை எதுக்கு தெரிந்து கொண்டீங்களோ அந்த ஜனம் அந்த வேலையை செய்வார்களாக, அந்த வேலையை செய்வார்களாக. எந்த ஜனம் எதுக்கு தெரிந்து கொண்டீங்களோ, எந்த ஜனத்தை எதற்காக தெரிந்து கொண்டீங்களோ அந்த ஜனம் அதற்காக எளிமை செயல்படுவார்களாக, எளிமை செயல்படுவார்களாக. அப்படி விடாம தடுத்து வச்சுக்க இந்த பாபிலோனிய ஆவி. ஏமா கத்துலியா அல்மா ரக சமானதா ரிபலர மன கபதட ரிபதட அல்மா ரக மன கபதட ரிபதட ரிபலர மன சபா. அந்த தடையை உடைக்க, 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 அந்த தடையை உடைக்கிற இயேசுவின் நாமம். Shaba katara alma raka mana kama nadara riba lara mana sama naduria alma raka mana kaba dara ema katuri anda raka mana ema lara mana saba dara இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த பாபிலோனிய ஆவி, அப்படிப்பட்ட அந்த பாபிலோனிய ஆவி,
அப்படிப்பட்ட வேலை ஆவி ஷிமலர மன கப தட அல்ம ரக மன கப தட ரியாந்தர அலிக மன கப தட ரிப தட ரிமலர மன சப தட ரியக்கட அல்ம ரக மன கப தட ரியா அல்ம ரக மன சம நத்துடி அந்த ரக ரிமலர மன கம நத்துடி அந்த ரக மன அல்ம ரக மன சப தட இயேசுவின் நாமத்தில் தேவராஜ விரிவாக்க தேவராஜ கட்டுமானத்தை கேட்டு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அந்த வேலைக்கு விடாம அவளை பிடிச்சு வச்சிருக்க, அவளை தடுத்து வச்சிருக்க இந்த பாபிலோனிய ஆவி இப்ப ஜபி இப்ப ஒரு நிமிஷம் போராடு அப்படிப்பட்ட நபர்களை பிடிச்சு வச்சிருக்க அந்த பாபிலோனிய ஆவி எனக்கு அழிச்சு ஜபிக்கும், எனக்கு முறி அடிக்கும் சிமா கத்தடா அல்மரா சபதுடா ரீபால ரமண கத்தடா நீமான் கரதுடா ரகமட சபதுடா ஞாந்தரா சபா கத்தடா அல்மா ரகமன கபதடா அல்மா ரகமன கமனத்துடியா ரீபால ரமண கபதடா இந்த மூணு விதமான கிரிகள், இந்த மூணு விதமான காரியத்தை ஜெயித்து ஜெயம் எடுக்க கோரேசுக்கு மேல வச்சு ஒரு அபிஷேகம் வீடு வரிவு செய்ய எங்க மேல வைங்கப்பா, மீண்டும் வரிவு செய்ய எங்க மேல வைங்கப்பா இந்த கோரேசுக்கு மேல வச்ச அந்த அபிஷேக வல்ல அந்த யுத்த அபிஷேகத்தை வரிவு செய்ய எங்க மேல வைங்க, அந்த வல்லமாய் எங்களை நிரப்பட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் இந்த ஆண்டவரை பாபிலோனிய ஆவி இன்னைக்கு முற்றிலுமாய் சங்கரிக்கப்பட்டு போகணும். இந்த பாபிலோனிய ஆவிடைய கிரியைகள் முற்றிலுமாய் கத்த சங்கரிக்கப்பட்டு போகணும். அப்படிப்பட்ட அந்த கிரிகளை கத்த அழிச்சு நிர்மலமாக்கி ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் கத்த ஒன்றுமலாமாக்கி போட்டு இந்த பாபிலோனிய ஆவியில் பிடிக்கப்பட்ட எல்லா விதமானுக்கு அழிக்கப்பட்டு போக கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்து மக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. இந்த பாபிலோனிய ஆவி அந்த கோரேஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஏசாயா 44 அதிகாரம் கடைசியிலையும் ஏசாயா 45 முதல் பகுதியிலும் பார்க்கலாம். இந்த ராஜாவாவதற்கு ஆண்டவர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்ன வார்த்தை தான் ஏசாயா 44 கடைசி வசனம். கோரேசு பிறக்கிறதற்கு முன்னாலேயே சொல்லப்பட்ட வார்த்தை. அவன் பிறந்த பிறகு, அவன் வளர்ந்த பிறகு, அவன் வாலிபனான பிறகு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. அவன் பிறக்கிறதற்கு முன்னாலேயே ஆண்டவர் உரைத்த வார்த்தை. அதை 45 அதிகாரத்தை சொல்கிறாரு. அவனுக்கு முன்னால் போய் வெண்கல கதவுளை உடைத்து இரும்பு தாப்பாலை முறித்து அந்த கதவை பொக்கிஷ என்ன செய்வேன் கொடுப்பேன் என்று சொல்லி இதை எங்கே நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா தானியேல் 5 அதிகாரம் கடைசி வசனத்தில் தான் இதை நீங்கள் பார்க்க முடியும். அதில் முழுசுமாக அதில் எழுதப்படலை. கடைசி வசனம் சொல்லுது, முன்னாடி வசனம் சொல்லுது, அன்றைக்கு நேபுகாத் நேச்சாருடைய மகனாகிய பெல்ஷத்சார் கொல்லப்படுகிறான். அன்று இரவு மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டி கொண்டான். அது மேதிய பெர்சிய ராஜ்யம். எந்த ராஜ்யம்? முதல் ராஜ்யம் நேபுகாத் நேச்சார் கண்ட ஒரு சொப்பனம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு தலை தங்கம், மார்பு வெள்ளி, வயிறு இரும்பு, ஸோ தொடை வெள்ளி, இரும்பு என்ன செய்யுது, தொடை வந்து வெண்கலம், பாதங்கள் வந்து இரும்பும் களிமண்ணும் அப்படின்னு சொல்லி 5 விதமான தரிசனத்தை அவர் பார்ப்பார். அதில் ஒன்று என்ன, தலை நேபுகாத் நேச்சார். 2வது இருக்கிறதுன்னு சொன்னால் மார்பு அப்படின்னு சொன்னால் இது மேதிய பெர்சிய ராஜ்யம். மேதியனாகிய பெர்சியா தரியுன்னு சொல்கிறார் இல்லையா, மேதிய பெர்சிய ராஜ்யம். இது 2 ராஜாக்கள் தான் கோரேசும் தரியும். இது சரித்திரம் எழுதப்பட்டிருக்குது. எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, அன்னைக்கு பாபிலோன் ராஜ்யம் முழுவதும் அடைக்கப்பட்ட வாசல். பாபிலோன் ராஜ்யம் முழுவதும், அந்த பாபிலோன் தேசம் முழுவதும் எப்படி இருக்குன்னா ஒரு அடர்ந்த கோட்டை. எப்படி எரிகோ கோட்டையோ அதை போல ஒரு பெரிய கோட்டை. அந்த பெரிய கோட்டை சுற்றி எனக்கு ஒரு பெரிய மதில் சுவர். அதை தாண்டி யாருமே என்ன செய்ய முடியாதுன்னா உள்ளே வரவே முடியாது. யாரும் உள்ளே வரவே முடியாது. பட்டணத்துக்கு அங்கங்கே கதவுகள் வாசல்கள் இருக்கும் போட்டப்படும், ஆனால் மதில் சுவர் இருக்கும். இந்த மதில் சுவருக்கு அடியில் என்ன செய்யணும், ஒரு பெரிய ஆறு,
ஒரு பெரிய அந்த பாபிலோன் தேசத்தை பாய்வதற்கு, அந்த தேசம் முழுவதும் பாய்வதற்கான ஒரு பெரிய ஆறு போகும். அந்த ஆற்றுக்கு மேலே தான் எதை கட்டியிருக்காங்கன்னா பாலம் கட்டியிருக்கிறாங்க. அது ஆற்றுக்கு மேலே தான் இந்த மதில் சுவரை கட்டியிருக்கிறாங்க. இப்போ இதுக்கு மேலே என்னது ஆறு ஓடுது அப்படின்னா இந்த ஆற்றுக்கு மேலே தான் என்ன கட்டுறாங்க? இப்போ நம்ம ஊரில் பாலம் கட்டுறாங்க இல்லையா, ஆற்றுக்களை பாலம் கட்டுறாங்க இல்லையா, அதை போல் அந்த மதில் சுவர் எங்கே கட்டியிருக்காங்கன்னா அந்த பாலத்துக்கு மேலே கட்டியிருக்கிறாங்க. பாலம் முழுசும் கிடையாது, அங்கங்கே. இப்போ மேலேருந்து என்னது ஒரு நதி கீழே உள்ளே போய் பாயும். மேலேருந்து ஒரு நதி என்ன செய்யும்? இப்போ சாத்தனூர்லேருந்து என்ன செய்யுது? ஆறு. அந்த டேம்லேருந்து தண்ணி என்ன செய்யுது? வெளியே போகுது இல்லையா? இப்போ கேஆர்பி டேம்லேருந்து என்ன செய்யுது? சாத்தனூர் தண்ணி வருது இல்லையா? அப்போ அந்த வருகிற பாலம், இப்போ அந்த ஒரு நதி என்ன செய்யும்? அப்படி மேலேருந்து பாபிலோன் தேசம் முழுவதும் பாய்வதற்காக ஒரு நதி போகும். அந்த நதிக்கு மேலே தான் அந்த பாலம் கட்டி என்ன செய்யறான்னா மதில் சுவரை கட்டி வச்சிருக்கான். இப்போ கட்டினதுனால கீழே தண்ணி போகுது, மேலே என்ன செய்யுது? மேலே மதில் சுவர். யாரும் என்ன செய்ய முடியாது? பாபிலோன் தேசத்துக்குள்ள யாருமே நுழைய முடியாது. நேபுகாத் நேச்சார் இருக்கிற வரைக்கும், அவன் மகள் பெல்சாசார் இருக்கிற வரைக்கும், 5ஆம் அதிகாரம் வரைக்கும் இது நடந்து கொண்டிருந்தது. 5ஆம் அதிகாரத்தில் தான் என்ன நடக்குது? இவன் குடிச்சு வெறிக்கிறான் இல்லையா? பெல்சாசார் குடிச்சு வெறிச்சு நிற்கிறான் இல்லையா? அந்த குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவன் செய்கிற சம்பவம் என்னன்னா 5 கடைசி சொல்லுது. மேதினா அந்த பெல்சாசாருடைய மகன் நேபுகாத் நேச்சார் மகன் பெல்சாசார் கொல்லப்படுகிறான். மேதினக தரிய வந்த ராஜ்யத்தை கட்டி கொள்ளுகிறான். அப்படி இருக்கு இல்லையா? இது நடந்த சம்பவம் அங்கே முழுசா இல்லை, சரித்திரத்தில் இருக்கு. எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த மதில் சுவர் 6 கீழே தண்ணி போகுது, அதில் யாரும் என்ன செய்ய முடியாது? வர முடியாது. மேலே மதில் சுவர், இதை தாண்டி யாரும் வர முடியாது. அவனுக்கு என்ன தைரியம்? கீழே பெரிய ஆறு நதி போகுது, யாரும் மேலே வர முடியாது. ரெண்டாவது புரிய ஒரு மதில் சுவர் இருக்குது, யாரும் உள்ள வர முடியாது. அந்த 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 ஒரு விதத்தில், அந்த ஒரு தைரியத்தில், ரெண்டாவது குடிச்சு வெறிச்சிருக்கிறதுனால எந்த கதவை என்ன செய்யவே இல்லை, எந்த கோட்டை தாழ்பால்களும் போட்டல. என்ன செய்யல? போட்டல. இப்போ காம்பவுண்டை தாண்டி உள்ள பட்டந்து வரது என்ன இருக்கும்? மதில் சுவர் இருக்கும், அந்த கோட்டை தாப்பால் இருக்கும். அந்த கோட்டை தாப்பால்களும் போட்டல. எல்லாம் என்ன பண்ணிட்டான்? குடிச்சு போதையில் அவன் என்ன பண்ணிட்டான்? போயிட்டு மயங்கி விழுந்துட்டான். இப்போ கோரேஸ் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு ஐடியா பண்ணான். என்ன ஐடியா பண்ணான்? மேலேருந்து வர்ற தண்ணியை தடுத்துட்டா உள்ள ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? நான் சொல்கிற கருத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேலேருந்து வர்ற தண்ணியை மேலே தடுத்துட்டா இவன் கீழே ஈஸி என்ன பண்ணிடலாம்? பாலத்துக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே வந்துடலாம். இப்போ அவன் என்ன செஞ்சான்னு சொன்னால் அந்த பாபிலோனுக்கு வருகிற நதியை மேலே என்ன செஞ்சான்? அதாவது இவன் உள்ளே நுழைவதற்கான இடத்தை விட்டு அதை தாண்டி ஒரு பெரிய மணல் அந்த பைகளை என்ன செஞ்சான்? அவன் போட்டு தண்ணியை திருப்பிட்டான். தண்ணி குறைஞ்ச உடனே இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் குடிச்சு போதையில் வெறிச்சு கிடக்கிறாங்க இல்லையா? அந்த தண்ணி பாலத்து உள்ள நுழைஞ்சு வந்து தான் அந்த பெல்சாசாரை கொன்னுட்டு அவன் ராஜ்யபாரத்தை கட்டுறான். அதுதான் 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் பகுதி, 5ஆவதுடைய கடைசி பகுதியும், 6ஆவது வசனத்துடைய 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியும். ஏதாவது புரிஞ்சுச்சான்னு கேட்டேன். பாபிலோன் தேசத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்கவே முடியாது. அவன் தான் தலை, அவன் தான் பிரதானமான ராஜா. சரியா? இப்போ இதை என்ன செய்யணும்? இதை ஆண்டவர் சொன்ன கோரேஸுக்கு என்ன சொன்னா? வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தாப்பால முறிப்பேன், அந்த பொக்கிஷ உனக்கு கொடுப்பனாரியா. இந்த வசனம் எங்கே நிறைவேறுன்னா தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் கடைசியிலையும் 6ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதியிலையும். தானியேல் 5 கடைசி என்ன? மேதியனாகிய தரியு அந்த பெல்சாசார் கொல்லப்படுகிறான். நேபுகாத்நேச்சர் மகன் பெல்சாசார் கொல்லப்படுகிறான். மேதியனாகிய தரியு ராஜ்யத்தை கட்டி கொண்டான் இல்லையா? இப்போதான் அந்த பொக்கிஷம் அவனுக்கு கிடைக்குது. மேதியனா தரியு மாத்திரம் கிடையாது, மேதிய பெர்சியா ராஜ்யம் 2 மார்பகத்தை போல. மேதியன் 1, தரியு 1. அப்போ கோரேஸ் 1, தரியு 1. இந்த 2 ராஜாவை எங்கே பார்க்கலாம்னா நீங்கள் எஸ்ரா புஸ்தகத்தில் 2 பேரையும் பார்க்கலாம். யார? கோரேஸையும் தரியுவையும் எங்கே பார்க்கலாம்னா பார்க்கலாம். முதல்ல ஆலயத்தை கட்டளிட்டவன் யாருன்னா கோரேஸ். அந்த ஆலயம் கட்டுமானத்தை தடுத்திருக்கும் போது தான் தரிவு எழுமி என்ன செய்கிறான்னா, இல்லை அது கொடுக்கப்பட்டது உண்மைதான், நகல் உண்மைதான், நீங்கள் ஆலயத்தை என்ன பண்ணுங்க, கட்டுங்கன்னு சொல்லி தரிவால மீண்டும் என்ன செய்யப்படுது? அனுப்பப்படுகிறது. ஒன்றும் புரியல இல்லையா? பாபிலோன் தேசம் பாபிலோன் தேசத்தை ராஜா நேபுகாத் நேச்சாரால எருசலேமின் ஆலயம்
இடிக்கப்பட்டது இல்லையா, தீக்கரையாக்கப்பட்டது. 70 வருஷம் சிறைசாலைக்குள்ள கொண்டு போயிட்டாங்க. இப்போ பாபிலோன் தான் யாரா இருக்கிறான்? நேபுகாத்நேச்சார். அப்ப கிட்டத்தட்ட 70 வருஷம் யார் தான் ராஜ்யபாரம் பண்றான்னா நேபுகாத்நேச்சார் தான் ராஜ்யபாரம் பண்றான். ஏன்னா எரேமியாவின் வாயில ஆண்டவர் சொன்னார், என்ன 70 வருஷம் நிறைவேறின உடனே உன் ஜனத்தை என்ன செய்வேன்? விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி இல்லையா. அப்ப கோரேசோட காலத்தில் தான் ஜனங்க என்ன செய்யப்படுறாங்க? விடுவிக்கப்படுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட 70 வருஷம் யார் ராஜ்யபாரம் பண்றான்? நேபுகாத்நேச்சார் பண்றான். அவனும் அவனுடைய மகனும் ராஜ்யபாரம் பண்றாங்க. இந்த ராஜ்யபாரம் என்ன ஒரு தைரியம், நம்ம தான் என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? பெரிய மதில் சுவரை கட்டி வச்சிருக்கிறோம். கீழே என்ன போகுது? ஒரு பயங்கரம், சாதாரண ஆறு இல்லை, பயங்கரமான ஆறு. அந்த தேசம் முழுவதும் பாயக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நதி. அது எப்பவுமே என்ன செய்யாது? ஆறு வத்தம், குளம் வத்தம், நதி வத்தாது. அதான் வற்றாத ஜீவ நதின்றது. அதான் அது எப்பவுமே வத்தாது, எப்பவுமே ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப என்ன தைரியம்? இந்த தண்ணியை தாண்டியும் அவன் மேலே உள்ள வர முடியாது, இந்த கோட்டை மதிலை தாண்டியும் உள்ள வர முடியாது. அப்படின்னு தைரியம். அதனால நம்ம என்ன பண்ணா, நல்லா குடிச்சு வெறிச்சிட்டு, நமக்கு தான் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருக்குல்ல, நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, எந்த எதிரியும் உள்ள வர முடியாது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவன் கதவை திறந்து போட்டுட்டு தூங்குறான் குடிச்சிட்டு போதில. அதான் நமக்கு அந்த தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் முதல் பகுதி என்ன? தேவாலயத்திலிருந்து வருகிற அந்த காரியத்தை எல்லாம் அந்த பாத்திரத்தை வந்து நல்லா குடிச்சு வெறித்து கொண்டு இருக்கையில் அப்படின்னு பைபிள் சொல்றது இல்லையா. ஆமாம் போமையமோ சரி, அப்படி எழுதியிருக்கு இல்லையா. அப்படி என்ன புரியுது? அந்த முதல் பகுதியில் இருக்குது சரியா. அதில் இன்னொரு சந்தேகம் உங்களுக்கு வரணும். அது இப்போ நானும் உங்களுக்கு கிளப்பலை, அதுக்கு ஒரு விளக்கத்தை இப்போ உங்களுக்கு சொல்லலை, விட்டுடுங்க, அது இப்போ வேண்டாம் சரியா. ஒரு சந்தேகம் இப்போ வரணும், அது இப்போ நானும் உங்களுக்கு கிளப்பி நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நேரத்தை எடுக்க நான் விரும்பலை. அது பார்க்கலாம், எப்போ என்ன விளக்க சொன்னால் நீங்கள் சொல்லிக்கிறேன். இப்போ என்ன வருது? இப்போ அந்த தண்ணி அடைப்பட்ட உடனே பாலம் என்ன ஆகிப்போச்சு? தண்ணியை கட்டிட்ட உடனே பாலம் என்ன ஆகிப்போச்சு? வலி ஃப்ரீ ஆயிடுச்சு. வலி என்னாச்சு? ஃப்ரீ ஆயிடுச்சு. அவன் எப்படி படுத்து கிடக்கிறான்? எல்லாம் படுத்து கிடக்கிறான், போதையில் படுத்து கிடக்கிறான் இல்லையா. இவன் ஈஸியாக பாலத்தோட நுழைஞ்சு வந்து எந்த கதவுமே என்னவா இல்லை, பூட்டப்படலை. எந்த கதவுமே பூட்டப்படலை. அதான் ஆண்டவர் சொன்னா, நான் உனக்கு முன்னால் போய் திறந்த வாசனை ஏற்படுத்துவேன், வெங்கல கதவை உடைப்பேன், இரும்பு தப்பலை முறிப்பண்ணு. அதை தான் ஆண்டவர் சொல்கிற வசனமாங்க. எது? அந்த 1, 2, 3 கொஞ்சம் வரைக்கும் படிங்க பார்க்கலாம். ஒன்றுமே புரியல உங்களுக்கு, ஒன்றும் புரியாத மாதிரி முடிக்கிறீங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு. சரியா? இந்த வசனம் படிக்கும் போது அங்கே உங்களுக்கு விளக்கம் வரணும். இப்போ நான் அதை கிளப்ப விரும்பலை சரியா. உங்களுக்கு வராத ஒரு டவுட்டை நான் சொல்லி உங்களுக்கு திரும்ப டவுட்டாக்க விரும்பலை. இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கவும். அவனுக்கு முன்பாக வாசல்கள், ஏசாயா 45:1, அவனுக்கு முன்பாக வாசல் பூட்டப்படாத இருக்கவும், கதவுகளை திறந்து வைக்கும்படி, கதவுகளை திறந்து வைக்கும்படி அவைகளை பார்த்து நான் அவன் வலது கையை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது அப்படின்னா கீழே சொல்லின்னு பாரு இல்லையா. அப்ப கோரேசு மணி என்ன திறக்கப்படும்? என்ன பூட்டப்படாது? வாசல் பூட்டப்படாத கதவுகளும் எல்லா கதவும் என்ன பண்ண? திறந்து வைங்க. எல்லா கதவும் திறந்து வைங்க, எல்லா வாசலையும் திறந்து வைங்க. இந்த முதல் வசனம் தான் தானியேல் 5ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி. என்ன? தரியு வந்து அவன் வெண்ணிட்டு என்ன செய்யறான்? அந்த பெல்சாரை கொன்னுட்டு ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான். எப்படி நடக்குது? இந்த பாலத்தோடைய தான் உள்ள வராங்க. தண்ணி அவன் திருப்பிட்டான். இது யாருக்கு தெரியல? உள்ள இருக்கிற நேபுகாத்நேச்சாருடைய மகனுக்கு பெல்சாருக்கு தெரியல. அவன் மேல தண்ணியை திருப்பிட்டான், பாலம் ஃப்ரீ ஆயிடுச்சு, உள்ள ஈஸியா வந்தான். அவன் வாசலை திறந்து வச்சுட்டு குடிச்சிட்டு போது என்ன பண்ணிருக்கிறான்? எல்லாம் படுத்து கிடக்கிறான். ஈஸியா வந்து ராஜ்யத்தை அவன் கட்டி கொண்டான். ஈஸியா ராஜ்யம் என்ன பண்ணா? கட்டி கொண்டான். இதுதான் கோரேசுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் வாக்கு தத்துவம் சரியா. கோரேசும் தரியும் 2 பேரும் 2 மார்பகங்கள். அதான் வெள்ளி, என்னது? தலை வெள்ளி, வெங்கலம், இரும்பு, இருமும் களிமண்ணுமான இது இதுயா. இந்த 5 காற்று என்ன செய்யணும்? வரணும். அப்படி இருக்குது. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, இப்ப இந்த கோரேசு ஆவிய கர்த்தர் எதுக்கு அபிஷேகம் பண்ணார்னா 3 காரியத்துக்கு அவன் அபிஷேகம் பண்றான். ஒன்னு எதுக்கு அப்படின்னா, இவனால சிறைபிடிக்கப்பட்டு போனவர்கள் யாரு? இப்ப வாசல் அடைக்கப்பட்டாச்சு. இது யார் தான் திறக்கணும்? இந்த கோரேசை தான் திறக்கணும். கோரேஸ் தான் கர்த்தர் என்ன செய்ய விரும்புறாரு? திறக்கிறார். அப்ப அடைக்கப்பட்ட வாசல் யாரும் உள்ள போக முடியாது, யாரும் வெளியே வர முடியாது. அந்த அடைக்கப்பட்ட வாசலை திறப்பதற்காக தான் யாருக்கு அபிஷேகம்? இந்த கோரேசுக்கு அபிஷேகம். 2 எதுக்கு அப்படின்னா, உள்ள இருக்கிறவங்க எங்க போகணும்? தேவாலயத்துக்கு போகணும். எருசலேமுக்கு என்ன செய்யணும்? போகணும். அவன் எருசலேமுக்கு போகாம அவன் எங்கே பிடிச்சு வைக்கிறான்? பாபிலோன் தேசத்திலேயே பிடிச்சு வைக்கிறான். அவன் எங்க போக கூடாது? 70 வருஷமா எங்க போக முடியல? தானியேல் அவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தா கூட அவன் எங்க போக முடியல? எருசலேமுக்கு போக முடியல. எருசலேமில கனவுல பார்த்துக்கலாமா தெரிய, எப்படி போக முடியல? எருசலேமுக்கு போகாம, அப்ப சபைக்கு போகாம ஜனங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அல்ல, எருசலேமுக்கு யார் போகணுமோ அவங்க போகாம அந்த போக வேண்டிய ஜனங்களை முன்குறிக்கப்பட்ட
குறிக்கப்பட்டவளை தடுத்து வைக்கிறது எது அப்படின்னு சொன்னா இந்த பாபிலோனிய ஆவி. மூணாவது என்ன, அந்த தேவனுடைய எருசலேமின் ஆலயம் என்ன செய்யணும், கட்டப்படணும். அதை தேவன் யாரை குறிச்சு வச்சிருக்கிறா, இந்த எருசலேமின் மக்களை தான் பாபிலோன் பிடிச்சு வச்சிருக்கிறான். இந்த கட்டக்கூடியவளை எங்க இருக்கிறான், தேவாலயத்தை கட்டக்கூடியவன் எங்க இருக்கிறான். இதான் கோரேச சொன்னார். என்ன சொன்னார், உங்களை யாரும் புறப்பட்டு போக மனதா இருக்கிறவங்க என்ன செய்யலாம், போயிட்டு நீங்க எருசலேமின் ஆலயத்தை கட்டலாம். கர்த்தர் யாருடைய ஆவிகளை ஏவினாரோ அவர்கள் எங்க போனாங்க, எருசலேமை கட்ட போனாங்க இல்லையா. அப்ப கர்த்தரால் ஏவப்பட்டு ஆலயத்தை கட்டப்படுவதற்கு குறிக்கப்பட்டவன் எங்க இருக்கிறான், பாபிலோன் இருக்கிறான். அவன் எங்க போக கூடாது, தேவாலயம் கட்ட போகக்கூடாது. இன்னைக்கு என்ன சொல்லலாம், தேவராஜ்யம் விரிவாக்க பணிக்கென்று ஆண்டவர் எல்லாரையும் தெரிந்து கொள்ளவில்லை. ஆனா ஒரு சில கத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிஞ்சிருக்கிறான். அவங்க குறிக்கப்பட்ட வேலையை அவங்க செய்ய விடாம அவங்கள தடுக்கிறது தான் இந்த பாபிலோனி ஆவினுடைய 3 பிரதான கிரியை. நிறைய கிரியை, ஆனா 3 கிரியை. என்ன கிரியை, ஒன்று, அவன் என்ன செய்யக்கூடாது, அடைக்கப்பட்ட சிறைச்சாலைக்குள்ளாகவே இருக்கணும். யாரும் என்ன செய்ய முடியாது, பாபிலோனுக்குள்ள யாருமே நுழைய முடியாது. அப்படிப்பட்ட பூட்டப்பட்ட கதவு பிங்கள கதவு, இரும்பு தாப்பான். சரியா, அந்த கதவை என்ன செய்யணும், உடைக்கணும். அப்ப சத்ருவின் கோட்டை, அது என்ன கோட்டை, அது சத்ருவினுடைய கோட்டை. அதில் இருக்கிற நிறைய காரியங்கள், அதில் உனக்கு அது சரித்திரத்தில் இருக்குது, தானியல் இல்லை, அது சரித்திரத்தில் இருக்குது, பிளஸ் தள்ளுபடி ஆகமத்தில் இருக்குது. எது, இந்த பாபிலோனை பற்றி முழுமையும் படிக்கணும்னா வெறும் நீங்கள் தானியலை படித்தா மட்டும் போதாது. தானியல இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான் இருக்கும். தள்ளுபடி ஆகமத்தில் முழுசும் இருக்கும். தள்ளுபடி ஆகமத்தில் முழுசும் இருக்கும். அது எப்படி இருக்கும், அந்த 122 பேருக்குள்ள ஜெயிலில் போடுவான் இல்லையா, சிங்கக்கேபியில் போடுவாங்கல்ல, 122 பேரும் குடும்பத்தார் எல்லாம் சிங்கக்கேபியில் போடுவாங்கல்ல. அதை பற்றி விளக்கம் சொல்லணும், ஆனால் சொன்னாக்க நேரம் போகும். பரவாயில்லன்னா சொல்கிறேன். சரியா, அதை பற்றி விளக்கம் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ தானியல் தான் என்ன செய்யணும், அந்த ஆலயத்துக்குள்ள போகணும் இல்லையா. இப்போ அவன் போகிறது இல்லை, ஆலயத்துக்கு போகிறது இல்லை. இப்போ அந்த அன்னைக்கு என்னன்னா பேல் என்ற பிரதான தெய்வம், பேல் என்ற பிரதான தெய்வம். அந்த 122 பேரும் பூசாரிகளும் என்ன செய்வாங்கன்னா, அந்த ராஜாவை மயக்க வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா, நம்ம போடுற படையல்கள் எல்லாமே எதுதான் சாப்பிடுது, இந்த தெய்வம் தான் சாப்பிடுது அப்படின்னு சொல்லி பிடிச்சிருப்பாங்க. இப்போ தானியல் ஒரு ஐடியா பண்ணுவான். ஏன் இவன் மேல பகை வந்துச்சு அவங்களுக்குன்னா, யார் மேல, இந்த 122 பேர் ஏன் தானியலை கொல்லுன்னு நினைச்சாங்கல்ல, 122 பேர் தானியல் என்ன செஞ்சிடணும், க்ளோஸ் பண்ணிடணும், அவனை வைக்கக்கூடாது, வச்சா நமக்கு ஆபத்து நினைச்சாங்கல்ல. அது ஏன் நினைச்சான்னு சொல்லிட்டு இங்க இல்லை, தள்ளுபடி ஆகமத்தில் இருக்கு. சரியா, அவன் என்ன நினைக்கிறான், இந்த தானியல் செஞ்சான், ராஜா நீ செய்த தப்பு. என்ன செய்த தப்பு, நீ நினைக்கிற இந்த படையல் ராஜாமனை விருந்து இதெல்லாம் எது சாப்பிடுதுன்னு நினைச்ச, அந்த பேல் தெய்வம் சாப்பிடுறது நினைச்சோம் இல்லையா, அப்படி சாப்பிடல. உனக்கு ஒரு கருத்தை விளக்குறேன், இது என்னன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆலயம் இருக்கு இல்லையா, இந்த ஆலயத்தை படையல் போட்டு எல்லாரும் வெளியில போயிட்டாங்க. படையல் போட்டு வெளியில போயிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, வெளியில போயிட்டாங்க. இப்போ தானியலும் ராஜாவும் ஒரு சின்ன ஐடியா. என்ன ஐடியா, சாம்பல் இருக்குல்ல, சாம்பலை கொண்டு வந்து ஃபுல்லா இறைச்சிட்டு போயிட்டான். யாரு, தானியலும் ராஜாவும் இந்த ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, சாம்பலை இறைச்சிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு காலையில் வந்து பார்க்கலாம். சரியா, இது யார் சாப்பிட்டதுன்னு உனக்கு கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ யாரும் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் போய் படுத்துட்டாங்க இல்லையா. நைட்டோட நைட்டாக அந்த 122 பேரும் அவனுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள் எல்லாம் உள்ள வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த சாம்பல் இறைச்சது யாருக்கு தெரியல, இவனுக்கு தெரியல. இப்போ உள்ள வந்து என்ன பண்ணி இதெல்லாம் சாப்பிட்டு போயிட்டான். அடுத்த நாள் ராஜா கிட்ட போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, பாரு நம்ம பேல் தேவி என்ன செஞ்சுச்சு, நம்ம வச்ச படையில பூரா சாப்பிட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தானியலை ராஜா கூட்டின்னு வர, ராஜா தானியலை கூட்டின்னு வரான். என்ன கூட்டின்னு வரான், அந்த கடவுள்னு பார்க்கறான். என்ன பார்க்கறான்னா, இந்த காலடி முழுசும் யாருது பாருன்னு சொல்றான். இப்போ இந்த சாம்பலை காலை வச்சு என்ன ஆகும், அந்த காலடி அப்படியே தெரியும் இல்லையா, சாம்பல் காலில் ஒட்டிக்கும், காலடி அப்படியே தெரியும் இல்லையா. அங்கே கேட்ல என்ன பார்க்குறான், இது பாரு சின்ன ஆளுங்க காலு, பெரிய ஆளுங்க காலு, வயசா அந்த காலடி முழுசு என்ன தெரியுது, அப்படியே அந்த இடம் முழுதும் ஓடி திரிஞ்சு ஆடி பண்ணதெல்லாம் தெரியுது. இப்போதான் இவனுக்கு மேலே கோவம் வந்தது. யாருக்கு மேலே, இவன் தான் நம்மளை என்ன செஞ்சோமா, இவன் தான் நம்மளை காட்டி கொடுத்துவேன். அதனால இவன் தேவனை பற்றி தான் என்ன செய்யணும், ஒரு ராஜ்யத்தை பற்றி, இவனை தேவனை பற்றி, இப்போ தெய்வத்தை வணங்க வேணாம், உங்களை மட்டும் என்ன செய்யணும், வணங்கணும்னு ராஜாவுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அவனை கொண்டு போய் சீல் போட வச்சு இவனை கொல்லுனறதுக்காக முடிவெடுத்து செய்யப்பட்டது தான் தானியேல் 6ஆம் அதிகாரம். சரியா, இதெல்லாம் விளக்கங்கள் இருக்கு. இப்படி இருக்குது. இப்ப என்ன நம்பவன்னா, இந்த 3 கிரியா பிரதானமா செய்யற, நிறைய கிரியா 3 கிரியை. என்ன ஏன் சொல்ல வரேன்னா, விக்கிரக கோட்டைன்னு சொல்றதுக்காக இதை நான் சொல்ல வரேன்.
பாபிலோன் தேசம் ஒரு விக்கிரக பிரதான தெய்வம் பேல் தெய்வம், பிரதான தெய்வம் பேல் தெய்வம். பாபிலோன் தேசத்தில் பேல் தெய்வம். அதுக்கு தான் அவ்வளோ பெரிய சிலை என்ன பண்ணுது அந்த நேபுகாத்நேசர் சொன்னது விக்கிரக கோட்டை. அப்போ அந்த விக்கிரக கோட்டையா இருக்கிற இடத்துல யாரும் என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. அந்த கோட்டையை உடைப்பதற்கு தான் கோரேசுக்கு மேலே தேவனை செஞ்சா அபிஷேகம் வச்சார். அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, அவன் பிறந்த பிறகு ஏதோ ஆண்டவரே ஒரு யுத்த அபிஷேகம் கொடுங்க அப்படின்னு கேட்டதுனால நம்மளுக்கு கிடைக்கல. அவன் பிறக்கிறதுக்கு முன்னாலே கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் யுத்த அபிஷேகம். ரெண்டாவது எதுக்கு எருசலேமுக்கு யார் போகணுமோ அவங்க எருசலேமுக்கு போகாம தடுத்து வச்சிருக்கிறான். அப்படிப்பட்டவனை எருசலேமுக்கு அனுப்பப்படுவதற்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் ரெண்டாவது. மூணாவது எதுக்கு தேவராஜ்யம் விரிவாக்க பணிக்கின்ற கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்க என்ன செய்யணும், அந்த தேவராஜ்யம் விரிவாக்கத்துக்கு பயன்படணும். இதுக்காக கொடுக்கப்பட்ட அபிஷேகம் தான் கோரேசுக்கான அபிஷேகம். இந்த 3 கிரியை தான் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். கடைசி எல்லாம் கைகளை உயர்த்தி இந்த 3 காரியங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன ஜெபம், எல்லாம் சேர்ந்து ஒரு ஜெபம் பண்ணுவோம். தகப்பனே, இந்த 3 விதமான கிரியைகளையும் நாங்கள் செய்ய முடியாமல், எங்கள் சபை செய்ய முடியாமல், எங்கள் சபை மக்கள் செய்ய முடியாமல் தடுத்து வைக்கிற அப்படிப்பட்ட அந்த ஆண்டவரே பாபிலோனிய ஆவிகள், பாபிலோனிய வல்லமைகளை இன்னைக்கு கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு இந்த 3 விதமான கிரியைகளையும் ஆண்டவரே நுழைய முடியாத அந்த விக்கிரக கோட்டைகள், அந்த சத்ருவின் கோட்டைக்குள் நுழைந்து நாங்கள் தேவ ராஜ்யத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனை யாரெல்லாம் தேவாலயத்துக்கு போக வேண்டுமோ அவர்களை தேவாலயத்துக்கு போக விடாம அவனை தடுத்து வச்சிருக்கிற இந்த ஆண்டவரே பாபிலோனிய ஆவியை அழிச்சு யார் எருசலேமுக்கு கொண்டு வர அவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவராஜ்யம் விரிவாக்கத்துக்கு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை தேவராஜ்யம் விரிவாக்கம் விடாம அவனை தடுத்து வச்சிருக்கிற இந்த பாபிலோனிய ஆவியின் கிரிகளை அழிச்சு நிர்மலமாக்கி போட்டு இந்த 3 விதமான கிரியைகளையும் எங்கள் மூலமா, எங்கள் சபைகள் மூலமா, எங்கள் கிளை சபை மக்கள் மூலமாக நிறைவேறி முடிய கர்த்தர் கிருபை பாராட்டும்படி உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். உங்க மையமான கரம் எங்க கூட இருக்கட்டும். ஆளுகை செய்யுங்க, பாதுகாத்துக்கோங்க, நாமத்தை மையப்படுத்துங்க. தொடர்ந்து ஒவ்வொரு ஜெபிக்க ஜெபங்கள் மேல இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் என்ன ஆவிகளை கட்டி ஜெபிக்கணுமோ அவனுடைய கிரிகளை சபைக்கு விரோதமாக எப்படி இருக்கிறதோ எங்களுக்கு தெளிவுபடுத்தி எங்களுக்கு அதை விளக்கி அதற்கு நாங்கள் ஜெபித்து ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டும்படி கர்த்தர் உங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த யுத்த அபிஷேகம் உம்மால் குறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மேலையும் வைத்து இதற்காக ஜெபித்து ஜெயமெடுக்க ஒவ்வொருவரை கர்த்தர் நீங்கள் பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஒப்புக் கொடுக்குற நாமத்தை மகிமைப்படுத்துங்க. குறைகளை குற்றங்களை மன்னிங்க. இன்னும் செம்மையாக செய்வதற்கு அதிக கிருபைகளை தந்து எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கும். சபை விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா, தரிசனங்களுக்கு விரோதமா எழுப்பி போராடுகிற அத்தனை விதமான வல்லமைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் அழிச்சு நிர்மூலமாக்கி போட்டு, கர்த்தர் அபத்தமாக்கி போட்டு, அபரிவிதமான தரிசனங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை காத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கும். கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்துங்க. சகல துதிகட மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.